ஒரு வயதான விவசாயி தன் வயலில் பாடுபட்டு உழைத்து அதில் வரும் சொற்பமான வருமானத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அவர் வளர்த்து வந்த குதிரை காணாமல் போய்விட்டது. தகவலை கேள்விப்பட்ட அக்கம் பக்கத்தில் வசிப்பவர்கள் என்னோட துரதிர்ஷ்ட நிலை என்று பரிதாபமாக விசாரித்தனர். அவர்களின் ஆறுதலுக்கு விவசாயி மௌனமாக இருக்கலாம் என்று பதிலளித்தார். அடுத்த நாள் தொலைந்து போன அவருடைய குதிரை தன்னுடன் 3 குதிரைகளை அழைத்து வந்தது. இதை ஆச்சரியமாக பார்த்த அக்கம் பக்கத்தினர், நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி, இப்பொழுது 4 குதிரை உனக்கு கிடைச்சிடுச்சு என்றனர். தனக்கு கிடைத்த அதிர்ஷ்டத்தை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் மறுபடியும் இருக்கலாம் என்று கூறினார் விவசாயி. ஒரு வாரத்துக்கு பிறகு விவசாயியின் மகன் குதிரையை வேகமாக ஓட்டிச் சென்று தவறுதலாக கீழே விழுந்து காலை ஒடித்துக் கொண்டான். இப்பொழுது அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் விவசாயியிடம், உனக்கு ஒரு நல்லது நடந்தால் அடுத்து ஒரு கெட்டது நடக்குதே, உன் பையன் எழுந்து நடக்க 10 மாதத்திற்கு மேல் ஆகும் போல இருக்கிறதே, ரொம்ப கஷ்டமான நிலைமை என்று கூறி ஆதங்கப்பட்டனர். அப்பொழுதும் அந்த விவசாயி பெரிதாக வருந்தாமல் இருக்கலாம் என்று அதே பதிலை கூறினார். ஒரே வாரத்தில் அந்த நாட்டில் போர் வந்துவிட்டது. வீட்டில் இருக்கும் எல்லா இளைஞர்களும் கட்டாயம் போரில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. வீடு வீடாக இராணுவத்தினர் புகுந்து இளைஞர்களை அழைத்துச் சென்றனர். ஆனால் அந்த ஏழை விவசாயியின் மகனுக்கு கால் உடைந்து இருந்ததால் அவனை மட்டும் அழைத்துச் செல்லவில்லை. இதை கண்டு ஊர் மக்கள் அந்த விவசாயியின் அதிர்ஷ்டத்தை கண்டு புகழ்ந்தனர். இப்போதும் அந்த விவசாயி இருக்கலாம் என்று கூறினார். அந்த விவசாயி ஒவ்வொரு முறையும் கூறும் பதிலை கேட்டுக்கொண்டிருந்த அவருடைய நண்பர் அந்த விவசாயியை பார்த்து, உனக்கு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் இருக்கலாம் இருக்கலாம் என்றே சொல்கிறாயே ஏன் என்று கேட்டார். அதற்கு அந்த விவசாயி, நல்லது கெட்டது இரண்டும் நாணயத்தின் இரு பக்கங்கள், யாருக்கும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், சுகம் துக்கம் இவை இரண்டும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையவை என்பதை உணர்ந்தாலே போதுமானது என்றார். மற்றும் ஒரு இனிமையான கதையோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.